எந்த ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு முன்னால கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் 2ஆம் நிலை தகவல்கள் தான் இருக்கும். அந்த 2ஆம் நிலை தகவல்களை வச்சுட்டு நீங்க ஒரு முடிவுகளை எடுத்தீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய ஒரு தொழில் எனக்கு அறிமுகமே இருக்காது. அப்போது நான் பார்க்குற தொழில்களை பற்றி தான் எனக்கு அறிவே இருக்குது அப்படிங்கிறப்ப நான் அதை தானே யோசித்து பார்ப்பேன். இதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது? தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தை இயக்குறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தொழில்கள் தான் சொல்லணும். முக்கியமாக நம்ம தமிழ் சமூகத்தில் தொழில்கள் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கடல் கடந்து வணிகம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் இன்றைக்கி அதோட நிலைமை அந்த அளவுக்கு இல்லை அப்படி தான் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம சமூகத்துக்கு எடுத்து சொல்லணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து தொழில்கள் செய்து வரக்கூடிய ஆளுமைகளே கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, இங்கே தமிழ் சமூக இளைஞர்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு தொழில் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்களெல்லாம் அவங்க எப்படி எதிர்கொண்டு வெளியே வரணும், அதுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு உந்துதலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீசன் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மோட இணைறது திரு அத்திக் அகமது அவர், ரொய்ஃபோ நிறுவனத்துடைய ஃபவுண்டர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து உங்களுக்கு இந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சு? சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து, ஓகே, அதுக்கடுத்து தமிழ் மீடியத்தில் படித்து, அதுக்கடுத்து அந்த டைமில் படிப்பு பிடிக்கும்போது சரி நம்ம வந்து என்ஜினியரிங்காக இல்லை சயின்ஸாக படிக்கணும்னு சொல்லி ஒரு யோசனை வரும்போது, அப்போ நம்ம இல்லை விஞ்ஞானத்தில் தான் பெருசாக சாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிகிரியை முடித்தோம். ஜமால் முகமது காலேஜ்னு திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ஜமால் முகமதில் நம்ம டிகிரியை முடித்தோம். அதுக்கடுத்து மேம்பட்டா ஒரு விஞ்ஞானி ஆகணும்னா நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும்னு சொல்கிறேன் அந்த தேடுதலில். அதுக்கடுத்து நம்ம எம்எஸ்சி முடித்தோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் மெயின் கேம்பஸில். அதுக்கடுத்து அதே வழியில் நல்ல தலை சிறந்த ஒரு இன்ஸ்டியூட்டாக இந்தியாவில் இருக்கிற ஐஐடி கரக்பூரில் நம்ம வந்து எம்டெக்கை முடித்தோம். ஸோ இந்த எல்லா தொடர்ச்சியிலையும் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஒன்று தான் இருக்குது. என்னென்னா நாம் ஒரு விஞ்ஞானி ஆகணும். ஸோ அந்த விஞ்ஞானத்தில் அதோடைய தேடலில் நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். என்னென்னா அதாவது விஞ்ஞானத்தை கொண்டு வியாபாரம் பெருசாக பெருகுங்கிற ஒரு தேடல் இருந்தது. நம்ம பேசும்போதோ இல்லை சின்ன வயசில் டிஸ்கஷன்ஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றியும் இல்லை விஞ்ஞானிகளை பற்றியும் நம்ம அதிகமாக பேசும்போது அதை ஒரு விஞ்ஞானத்தை வியாபாரமாக்குற சூத்திரம் என்னங்கிறது தேடல் இருந்தது. எம்டெக் முடித்த உடனே நம்ம ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் போய் சேரலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் நமக்கு அந்த ரியாலிட்டி, ஒரு விஞ்ஞானம் எப்படி பிஹேவ் பண்ணுது, சயின்ஸ் அண்ட் வியாபாரம் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது, அந்த ரெண்டு விஷயத்துடைய ரொம்ப வித்தியாசங்களை நமக்கு புரிஞ்சுது. அந்த வித்தியாசம் தான் நம்மளை வந்து இன்னைக்கு ரொய்ஃபோவாக உருவாக்க நம்மளுக்கு கொடுத்தது. விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிறது எனக்கெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூலில் என்ன ஆகணும்னு கேட்கும்போது, நாங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் ஒரு 70-80 பேர் இருப்போம். அதில் பெரும்பாலும் டாக்டர், ஒரு 60% டாக்டராக இருப்பாங்க, ஒரு 40% இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க. வேறு எதுவுமே இருக்காது. அதிகபட்சம் 1-2 பேருக்கு தான் டீச்சர் ஆகணும், நர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த இதெல்லாம் இருக்கும். அப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். விஞ்ஞானி எனக்கே புதுசாக இருக்குது. விஞ்ஞானி ஆகணுங்கிறது உங்களுடைய கனவு அப்படின்னா எங்கேருந்து அந்த கனவு உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு? சரி, அது ஆக்சுவலி வந்து நீங்கள் நல்லா தேட ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை பற்றி ஆழ்ந்து புரிந்து அதோடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம புரிஞ்சுக்கிறது யார், அதாவது ஒவ்வொரு விஷயத்தோடைய அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது யாருங்கிறது தேடல் இருந்தது. அந்த தேடல் தான் ஓகே அதை செய்யக்கூடியவங்க ஒரு விஞ்ஞானிகள்னு சொல்லி புரிய வச்சுது. ஸோ அதை கொண்டு அந்த விஞ்ஞானத்தோட தேடல் தான் இன்றைக்கி கூட எங்களை இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லேயும் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அது எப்படின்னா, அதாவது ஒரு விஷயங்களில் இருக்கிற தேடல், இதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணப்படுது, அதில் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், இந்த தேடல் தான் நம்மளை இன்றைக்கி இந்த ரொய்ஃபோவை நம்ம உருவாக்கி இன்றைக்கி நம்மளை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்குது. ஸோ நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், விஞ்ஞானம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு நிறுவனத்துக்கோ இல்லை ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் போயோ நம்ம வந்து ஒரு தேடல், ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ஒரு விதமான ஒரு செக்மெண்ட். அங்கிருந்து ஒரு வர்த்தகம், ஒரு தொழில், ஏன் அங்கேருந்து இப்படி இங்கே ஷிஃப்ட் ஆனீங்க? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? 2013 ஐஐடி கரக்பூரில் எம்டெக் முடிச்சிட்ட அப்புறமா ஒரு வருஷம் நம்ம ஆராய்ச்சி வேலைகள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து ஒரு விஷயம் புரியுது, ஓகே நம்ம வந்து இந்த கண்டுபிடிப்புகள் எப்படி போகுதுங்கிறத
புரிய முயற்சி பார்க்கும்போது முதல்ல வந்து என்னுடைய ஒரு பழக்கம் என்னென்னா எதை கற்றுக்குறோமோ அதை ஆழமாக கற்றுக்கணும், அதை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணுங்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு விஞ்ஞானத்தை எப்படி வியாபாரமாக எடுத்துக்கிறாங்கங்கிற இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுங்கிற IPR. இதில் நம்ம ஒரு வருஷம் வேலை செஞ்சோம். அந்த விஞ்ஞானத்தில் அப்போது நமக்கு புரிஞ்சது, ஒரு விஞ்ஞானம், ஒரு கண்டுபிடிப்போ இல்லை ஒரு மாற்றமோ, ஒரு சின்ன மாற்றம் கூட வியாபாரத்தில் எப்படி ஒரு வேல்யூவை மாற்றுதுங்கிற அந்த ப்ராசஸை நம்ம முழுசாக புரிய முடிஞ்சது. அந்த ப்ராசஸ் நம்மளை வந்து தேடலை ஆரம்பிச்சது. அப்போ நமக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஒரு விஷயத்தை பற்றி ஆராயிறது ஒரு இயல்பு, அதுக்கான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டு உங்களுக்கு படிப்பு கொடுக்கும். அதுக்கடுத்து அதை கொண்டு போய் அதை கமர்ஷியலாக கொண்டு போகிறது தான் ரெண்டாவதான ஸ்கில் கேப். இப்போ உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் ஒரு நல்ல சிறந்த ஆராய்ச்சி நிறுவனங்களில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்தியர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இன்ஜினியர்ஸாக இந்தியர்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த பயணம் ஒரு விஞ்ஞானத்துலேருந்து ஒரு பொருளாக உருவாக்குறதுடைய அந்த பயணம் வந்து நம்ம செய்ய முடியறதில்ல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அதனால முழு புரிதல் நமக்கு இல்லாதது. அந்த புரிதலுடைய ஓட்டம் தான் என்னுடைய ஒரு 10 வருட ஓட்டம் இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் நான் வந்து இதே ஃபீல்டில் ஒரு என்ன கண்டுபிடிப்புகளையும் எடுத்து அதாவது ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை எடுத்து அதை கமர்ஷியலாக கொண்டு வர முயற்சிகளை பண்ணோம். அப்படி பண்ணும்போது நம்ம ஒர்க் பண்ணுற பல செக்டார்ஸில் நம்ம வேலை பண்ணோம். அப்படி குறிப்பாக என்னென்னா, அதாவது லேப் டு ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டில் நம்ம ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சோம். அதில் நம்ம வேலை செய்கிற எல்லா கம்பெனிஸுங்களும் எல்லா ஃபேக்ட்ரிஸுங்களும் யாராக இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக இருக்கும். அவங்க கூட வேலை செய்யும்போது நமக்கு சில விஷயங்கள், அவங்களுக்கு உள்ளார்ந்த பிரச்சனைகளை நமக்கு புரியும். அந்த பிரச்சனைகளுடைய ஒரு முகத்தா அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு மேஜர் பிரச்சனை வந்து அந்த சப்ளை செயினில் தான் இருக்குங்கிறது புரிஞ்சது. அதை தீக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ரோய்ஃபோ, அதாவது ஒரு விஞ்ஞானத்துலேருந்து ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நம்ம ரோய்ஃபோவாக மாறினதுக்கு வந்து ஒரு தேடல் தான். அந்த தேடல் அது மக்களுக்கு என்ன பயன் கொடுக்குங்கிற அந்த தேடலுடைய முடிவாக நான் பார்க்குறேன். மார்க்கெட்டில் இருந்தால் ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக உள்ளே வரீங்க இல்லையா? எந்த இடத்துல உங்களை தனித்துவமாக காட்ட முயற்சி பண்ணுறீங்க? ஒரு டெக்னாலஜி ஒரு மேனுஃபேக்சரர்ஸுக்கோ, ஒரு டெக்னாலஜி இம்போர்ட்டருக்கோ, ஒரு டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்டருக்கோ பயனுள்ளதா இருக்கான்னு கேட்டோம்னா இன்னைக்கு இல்லை. அந்த கேப்பை தான் ரோய்ஃபோ வந்து முதல்ல ஃபில் பண்ணுது. அதுக்கடுத்து அந்த டெக்னாலஜி மட்டும் சொல்யூஷனாக இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு லேயரில் மட்டும் நாங்கள் இல்லாமல் அதோடைய ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன்ஸையும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ ரோய்ஃபோங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி ப்ளஸ் எக்ஸிக்யூஷன் பார்ட்னராக ஒரு இம்போர்ட்டருக்கோ இல்லை எக்ஸ்போர்ட்டருக்கோ இல்லை ஒரு மேனுஃபேக்சரர்ஸுக்கோ நாங்கள் இருக்கிறதுக்கான தீர்வுகளை கொண்டு நோக்கிறோம். ஏன்னா என்னுடைய 10 வருட அந்த வேலையில் ஒரு அனுபவத்தை நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, ஒரு ப்ராப்ளத்தை தீர்க்கணுன்னா நீங்கள் ஒரே ஒரு சொல்யூஷனை கொண்டு போய் அந்த ப்ராப்ளத்தை தீர்க்க முடியாது. அதுக்கு தேவையான ஒரு 4-5 சொல்யூஷன்ஸு அது ஹேண்ட் இன் ஹேண்டாக ஒரு சேர நீங்கள் செய்யும்போது தான் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அப்படி நாங்கள் தேடும்போது தான் இதில் சப்ளை செயினில் ஒன்று டெக்னாலஜி, ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன், ஆப்டிமைசேஷன், இது எல்லாம் இதோடைய தேவையான விஷயங்களாக இருக்குது. இது எல்லாத்தையும் ரோய்ஃபோ சால்வ் பண்ணுது. இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய இளைஞர்கள் கூட நிறைய பேர் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் நிறையவே இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லை, நிறையவே இருக்குது. ஆனால் எல்லாருமே ஈஸியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீ கடை ஃப்ரான்சைசி அல்லது ஒரு பிரியாணி கடை போடுறது, இந்த மாதிரியான தொழில்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க. இது நிறைய ஆரம்பிக்குது. நான் பார்த்த வரைக்கும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கூட ஒரு இடத்துல கடந்த ஒரு வருஷத்தில் 3 கேஃபே மாறிச்சு. அதில் டீ கடை தான் வருது, கஃபே தான் போடுறாங்க. ஆனால் ஆள் மாறிட்டே இருக்காங்க, அவங்கள சஸ்டெயின் பண்ண முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் போனால் ஒரு பிரியாணி கடை, ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு அந்த ஹோட்டல் நேம் போர்டு மாறுது, வேற ஒரு ஹோட்டல் வருது. அப்புறம் பார்த்தா திடீர்னு அதுவும் மாறுது, வேற ஒரு ஹோட்டல் வருது. இப்படி தொழில்களில் நீடிக்க முடியாமல் நிறைய பேர் வந்து பின்வாங்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எப்போவுமே அதாவது நாங்கள் அந்த ஒரு 10 வருட உழைப்பில் நாங்கள் க்ளோஸாக வேலை செஞ்சது அதிகமாக வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கூட. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வேலை செய்யும்போது 2 விஷயத்த நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஒன்று வந்து அதாவது என்டர்ப்ரனருங்கிற, அதாவது ஒரு வியாபாரிக்கான ஒரு ஈகோ ஒன்று இருக்குது. இன்னொன்று ரியாலிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ்ன்னு இருக்குது. அதாவது நான் இந்த பொருளை இந்த கம்பெனியை, இந்த மேனுஃபேக்சரிங்கை இல்லை இந்த செட்டப்போடைய ஓனர்னு சொல்கிறதுல ஒரு கர்வம் இருக்குது. இன்னொன்று அதில் ஆக்சுவலாக ROI வருதாங்கிறத
நீங்கள் தேடும்போது அந்த தேடலுடைய உண்மைத்தன்மைங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கான வித்தியாசங்கள் தான் ரியாலிட்டி. இங்கே எல்லாருமே வந்து ரெண்டு வகையான எந்த ஒரு வியாபாரம் செய்கிறதுக்கு முன்னால் ரெண்டு விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ஒன்று, தகவல்களை சேகரிப்பீங்க. அதில் அதிகமான நேரங்களில் பல பேர் பண்ணுற தகவல் சேகரிப்பில் மிக முகமாக பண்ணுற தப்பு என்னென்னா, ஒன்று ப்ரைமரி ரிசர்ச்னு சொல்லுவாங்க, இன்னொன்று செகண்டரி ரிசர்ச். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி தேடுறீங்க, அந்த விஷயத்தை பற்றி கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் 2ஆம் நிலை தகவல்கள் தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில், ஒரு இன்ஸ்டாகிராமில் எல்லாமே அந்த 2ஆம் நிலை தகவல்களை வச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவுகளை எடுத்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக தோல்விகள் இருக்கும். ஆனால் முதல் தகவல்கள் எங்கே இருக்கும்னா, யார் அந்த பயனாளி, யார் அதற்கான காசை கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் வேலிடேட் பண்ண முடிஞ்சுன்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நம்ம பிஸ்னஸோட ஒரிஜினல் கஸ்டமர் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் முதல்ல. அதில் தவறு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதாவது தவறுங்கிறது சொல்ல முடியாது. அதாவது பேசிக்காக வந்து மார்க்கெட் ரிசர்ச்சுங்கிறதுல இப்போ ரோய்ஃபோயில் இப்போ உதாரணத்துக்கு எங்ககிட்ட அதிகமான பேர் நாங்கள் ரோய்ஃபோ எல்லாருக்கும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணணும்னு சொல்லும்போது எல்லாருமே எங்ககிட்ட ஓடி வர்ற மொதல் ப்ராடக்ட் என்னென்னா மசாலாஸ். இன்னொன்று, எங்ககிட்ட இந்த பொடி இருக்குது, அந்த பொடி இருக்குது, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குங்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு பேச்சு நம்மளுடைய சொல்லாடல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுவோன்னா, உணவு, உடை, இருப்பிடம். இந்த விஷயங்களில் நாமளே ஒரு வியாபாரம்னு சொல்லும்போது அந்த உணவுன்னு சொன்ன விஷயத்தை மட்டுமே பிடிச்சிட்டு இருந்தால், உடை இருக்குது, இருப்பிடம் இருக்குது, அதுக்கடுத்து மருத்துவம் இருக்குது. இந்த ஏரியாக்களில் ஒரு ரா மெட்டீரியல் சப்ளையா இல்லை அந்த வேல்யூ செயினில் நம்ம அங்கே பிளேயராக இருக்கோமாங்கிற ஒரு தேடலை நீங்கள் கேட்டிங்கன்னா யாருமே நம்ம அதுக்கான கவனத்தை பண்ணுறதில்ல. ஏன் மக்களுக்கு பார்வை அந்த பக்கம் போகாமல் இங்கேயே நின்று போகுது? உணவு சார்ந்தே நிறைய பேர் இயங்குறாங்களே, அது எதனால நினைக்கிறீங்க? அதாவது உணவு சார்ந்தே இயங்குறதுல தப்புங்கிறதும் இல்லை, ஆனால் அதுவே மொத்த மார்க்கெட்டையும் சேச்சுரேட் பண்ணுங்கிறதுல உண்மை இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, உணவுடைய பிஸ்னஸ் எப்படிப்பட்டதுன்னா, 2 வகையான ஒரு சிம்டமான உணவுகள் எப்பெல்லாம் வந்து உருவாயிருக்குன்னா, ஒன்று, யூ ஹேவ் அ ஸ்பிளர் எக்கனாமி. உங்ககிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தில் ஓரளவுக்கு சேச்சுரேஷன் ஆச்சுன்னா அதுக்கடுத்து நீங்கள் வந்து உணவை தேடி வகையான சுவையான உணவுகளை தேடி நீங்கள் போவீங்க. ஸோ இட் இஸ் குட் இண்டிகேட்டர். ஆனால் அதே நேரத்தில் உணவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அதிகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் உணவுக்கே தேவையான பல பேஸ் ரா மெட்டீரியல்ஸை பற்றி ஆன ரிசர்ச்சு, அதில் இருக்கிற பணம் மக்களுக்கு புரியறதில்ல. உணவுக்கான பழக்கங்கள், உணவுக்கான வைராலிட்டி ஒரு ஹெல்த்தியான சொசைட்டிக்கு அழகான ஒரு உதாரணம். ஆனால் அதே நேரத்தில் அதை கொண்டு மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம், அது மட்டும்தான் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது வந்து 2 வகையான காரணத்துக்காக. ஒன்று, எல்லா பிஸ்னஸ்லேயும் உணவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பொருளை வாங்குவீங்க, அந்த பொருளுக்கு ரெடி பண்ணுவீங்க, அதை நீங்கள் கொடுத்த உடனே காசு வந்துடும். இன்னும் எல்லா பிஸ்னஸஸ்லேயும் நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுப்பீங்க, ஒரு சர்வீஸோ ஒரு ப்ராடக்டை கொடுப்பீங்க, அதுக்கடுத்து உங்களுக்கான காசை மீட்டெடுப்பீங்க. அப்போது உணவில் உடனடியாக காசு திரும்பி வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது மட்டும்தான் இந்த இருக்குதுன்னு சொல்லலாம். அது இருக்குது. அது சரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரியான விஷயம் தான். ஆனால் மற்ற விஷயங்களும் இருக்குது. அதாவது ஒரு 100 பேர் இருக்கிற கூட்டத்தில் 10 பேர் பண்ணும்போது அது சிறப்பாக அது அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணும். 100 பேரில் 20 பேரே அதே விஷயங்கள் பண்ணோம்னா அங்கே போட்டிகள் உருவாகும், அங்கே அந்த காசும் உருவாகும். அதனால தான் நீங்கள் வந்து ஃபுட் பிஸ்னஸ் இஸ் அ வெரி ஹெல்த்தி பிஸ்னஸ். ஆனால் அதே நேரத்தில் எல்லாருமே குதிக்கிறதும் தான் இதுக்கான ஒரு இது. இன்னொன்று வந்து உணவுன்னு சொல்லும்போது சோல் டிபெண்ட்டான் உங்களை நீங்கள் நம்பி மட்டும்தான் அந்த உணவு பிஸ்னஸில் இருக்க முடியும். ஆனால் பிஸ்னஸ்னு நீங்கள் பண்ண போகும்போது உங்களை நம்பி மட்டும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம்ங்கிற நிலைமையில் உருவாக்கணும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு பிஸ்னஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அதே வேகத்தில் அது ஸ்டெபிலைஸ் ஆகவோ இல்லை அதோடைய வளர்ச்சி குன்று இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கான மேனேஜ்மெண்டல் அது வந்து இட் இஸ் ஹை டிமாண்டிங் இன்டென்சிவ் பிஸ்னஸ். அதுக்கு பதிலாக மற்ற வேல்யூ செயினில் மற்ற பொருட்களில் இட் இஸ் அதாவது முதல் பிஸ்னஸ் எடுத்து பிக்கப் பண்ணுறதுல உங்களுக்கு எஃபர்ட் தேவைப்படும். ஆனால் ஒன்ஸ் அது ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பிஸ்னஸ் வந்து அது தான் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் நம்ம கவனிக்கலைங்கிறது தான் ஒரு பாயிண்ட்டை தவிர இது சரியில்லைங்கிறது இல்லை. இதுவும் நல்ல பிஸ்னஸ். பட் 100 பேரா ஒரு 10 பேர் இடத்துல எல்லாருமே போகும்போது தான் வேணாங்கிறது. ஓகே, முதல் தலைமுறை பட்டதாரியாக வந்து முதல் தலைமுறையாக ஒரு நல்ல காசு பார்க்கக்கூடிய மக்கள் ஈஸியான வழியில் தொழில் செய்கிறதுக்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கிறது தான் இதில் ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஓகே, ஸோ வேறு எந்த வகையிலெல்லாம் போய் ஒரு புதிய தொழிலை நமக்கு ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா?
இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தொழில் எனக்கு அறிமுகமே இருக்காது. அப்போது நான் பார்க்குற தொழில்களை பற்றி தான் எனக்கு அறிவே இருக்குது அப்படிங்கிறப்ப நான் அதை தானே யோசித்து பார்ப்பேன். அப்போது நம்ம தமிழ் சமூக இளைஞர்களுக்கு ஒரு பரந்துபட்ட அறிவு வேணும். முதல்ல தொழில் தொடங்கணும் அப்படின்னா, தொழில் அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை, இதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 13 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சேன். வேலை செஞ்ச அந்த அனுபவத்தை தூக்கி நான் வந்து தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு அதை இல்லாமல் நான் வந்து புதுசாக ஒரு தேடலுங்கிறது நான் பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய இந்த ரோய்ஃபோங்கிறது எக்ஸ்போர்ட்டு, இந்த ரோய்ஃபோவுடைய தீர்வுகள் எல்லாமே என்னுடைய அந்த 10 வருட உழைப்புடைய சாராம்சம் தான். அதனால தான் நம்ம மார்க்கெட்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நாம் கொடுக்குற சொல்யூஷன்ஸ் மற்றவங்க கொடுக்க முடியாத இடத்துல நாங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று கல்வி அறிவும் அனுபவ அறிவும் சேர்த்துட்டு அதை கொண்டு நம்ம புதுசாக மார்க்கெட்டில் என்ன கொண்டு வருவோங்கிறது. ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நான் ஹோட்டலில் ஆரம்பித்தேன்னா, அந்த ஹோட்டலில் இன்றைக்கி திறந்தேன்னா, இன்றைக்கி நான் கல்லாவில் உட்காந்தேன்னா அன்றைக்கி காசு வந்துடும். ஆனால் நீங்கள் ஒரு ROI பார்த்தீங்கன்னா, ROI நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு நல்ல, அதாவது அது கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம். அதுக்கு பதிலாக நீங்கள் இதே வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்து நீங்கள் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன என்னுடைய ஒரு அதாவது நான் ஒரு விஞ்ஞானியாக ஆகணும்னு ஒரு விஷயத்தை நான் தேடி ஓடினேன். ஆனால் இன்றைக்கி நம்ம சப்ளை செயினில் இருக்கோன்னா அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரே விஷயம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், இதுலேயும் ஒரே விஷயம் தான் பண்ணுறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொடுக்கக்கூடிய தீர்வுகள் சிறப்பான தீர்வு எதுங்கிறத தேடுறது தான் அந்த விஞ்ஞானத்துலேயும் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கும் அதுதான் ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு விஷயம் உங்களுடைய அனுபவத்தில் மூலமாக, உங்கள் கல்வி மூலமாக நீங்கள் கற்றுருப்பீங்க. இங்கே நமக்கு கல்வியும் அந்த அனுபவம், இந்த ரெண்டையும் காம்பினேட் பண்ணி அது எந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுதோ, அந்த பிரச்சனைகள் மூலமாக எப்படி வருமானம் வருதோ, இதை நம்ம சரியாக என்ன சொல்கிறது, ஒரு செங்கல் இன்னொரு செங்கலாக மாதிரி உங்களுடைய அனுபவ அறிவு ஒரு செங்கல், உங்களுடைய கல்வி அறிவு ஒரு செங்கல், அதுக்கடுத்து மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்கோ இந்த 3 செங்கலை வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வியாபாரம் ரொம்ப தனிப்பட்டவாக இருக்கும். அதை மீறி நீங்கள் வர்றதுக்கு, உங்களை காம்படிட் பண்ணுறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. ஆனால் இங்கே அதிகமான பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைமரி ரிசர்ச்ங்கிற கஸ்டமர்ஸை போய் பேசாமல் எல்லாத்தையும் அதாவது வெறும் செகண்டரி ரிசர்ச்னு சொல்லி இன்டர்நெட்டில் எது கிடைக்குதோ அதை கேட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நல விரும்பிகளை மட்டும் கேட்டுட்டு பண்ணுறது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவ அறிவு, உங்கள் கல்வி அறிவு, இதை கொண்டு எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் என்ன ப்ராடக்டை நீங்கள் டீல் பண்ண முடியும் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா, அந்த வியாபாரம் உங்களை பெரிய லெவலில் ரொம்ப ஃப்ரண்ட் எண்டாக எல்லாரை விட மீறி உங்களை கொண்டு போக முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் இருக்கீங்க. ஆட்டோமொபைல் கம்பெனியில் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங்கில் இருக்கீங்கன்னா, அதில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களை தவிர்த்துட்டு வேறு யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. நீங்கள் அந்த ரா மெட்டீரியல்ஸில் அந்த 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 ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உடனே ஒரு ஹோட்டல் திறக்கிற மாதிரி உடனே காசுக்கு வந்துடாது. ஆனால் நீங்கள் ஒரு வருஷம் அந்த 6 months அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் உங்களை மீறி யாருமே இருக்க முடியாது. ஸோ அதாவது இங்கே கோட்டைகள் உருவாக்குறதுக்கு முன்னால் அந்த வெறும் தளங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுல தான் ப்ராப்ளம். அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம வந்து பெரிய லெவலில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக நம்மளை மாற்றிக்க முடியும்.